அம்மாவிடம் எவ்வளவோ பலவீனங்கள். அம்மா என்னுடன் 25 வருடங்கள் சிட்னியில் வாழ்ந்து 92 வயதில் காலமாகும் வரை கொட்டை பெட்டியை தலையணையின் கீழே வைத்திருந்தார். சில சமயங்களில் தடித்த தலையணை உறையுள்ளே அதை வைத்து மடித்து சுத்தி ஊசி குத்தியிருப்பார். அந்த ஊசி அவ்வப்போது கட்டில் விரிப்புடனும் சேர்த்து குத்தப்பட்டிருக்கும். அம்மாவுக்கு வீட்டில் சகல சௌகரியங்களும் மருத்துவ பராமரிப்பும் இருந்தன. தானாக எதுவும் வாங்க வேண்டிய தேவை இருந்ததில்லை. இருந்தாலும் கொட்டை பெட்டிக்குள் வைப்பதற்கு என்னிடம் காசு கேட்பார். அதுவும் தாழ்காசாக. உங்களுக்கு என்னம்மா காசு, தேவையானதை சொல்லுங்க, நான் வாங்கி வந்து தாரன் என்று நான் ஒரு நாள் கூறினேன். சலனமே இல்லாமல் முகத்தை வைத்துக்கொண்டு சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தார். பின்னர் எதுவும் பேசாது தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். நானும் மனைவியும் அறைக்குள் சென்று கதவை பலமுறை அழைத்தும் வெளியே வரவில்லை. அன்று அவர் சாப்பிடவில்லை, வயிறு புகையுது, பசி இல்லை என காரணம் சொன்னதாக மனைவி சொன்னாள்.